செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். டிவிகே பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறதா தகவல்கள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி லீடர்ஷிப்பை அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. நீங்கள் எடப்பாடி லீடர்ஷிப்பில் தான் அலையன்ஸில் இருக்கிறீங்க. இல்லை, நான் உட்கட்சியில் உள்ள கருத்துக்களுக்கெல்லாம் மாற்று கருத்து சொல்ல நான் விரும்பலை. ஆனால் நான் நேற்றே ஒன்று சொன்னேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நெடுநாள் அரசியலில் இருக்கிறவங்க. நாங்கள் இன்று செங்கோட்டை இருக்கின்ற டெல்லியை பிடித்திருக்கிறோம். நாளை ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கு நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். அது வெற்றியும் அடைவோம். ஆக இன்று எங்களது நோக்கம் செங்கோட்டையிலிருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு வருவதை தவிர அண்ணன் செங்கோட்டையன் அவர் செய்வதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அதனால் அவரின் அரசியல் நகர்வு பற்றி நாங்கள் கருத்து சொல்ல எங்களுக்கு தகுதி இல்லை, அதற்கு நாங்கள் விரும்பவும் இல்லை என்பது எனது கருத்து. நான் சட்டத்துறை அமைச்சர் நேற்று எல்லாமே பொய்யா பேசினார். அவர் என்ன சொன்னார்? சீனாவுக்கு இருக்கும்போது தேசத்தை முன்னிறுத்தினாங்களாம் திமுக. அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஏன் அதை நிறுத்தினாங்கன்னா, தேசத்துக்கு எதிராக பேசினால் தேச விரோத சட்டம் பாயுன்னு சொன்னதுனால அதை நிறுத்தினாங்க. ஆனால் ஏதோ சீனாவுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த ஒரு கட்சி தான் அதுக்காக உதவி செஞ்சதுன்னு தான் பேசுகிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஹிந்தியை தூக்கி பிடிப்பது யாருன்னு கேட்குறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு தம்பிங்கிட்டலாம் நேராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளுக்கு போங்கப்பா. ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இதே ரகுபதி அவர்கள் அங்கே ஹிந்தி சொல்லி கொடுக்கலன்னு எனக்கு உறுதி சொல்லட்டும், அப்புறம் நான் அவருக்கு பதில் சொல்கிறேன். யார் இந்தியை தூக்கி பிடிக்கிறார்கள்? அதே மாதிரி தான் அவங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு யாரும் இந்தியை திணிக்கலை, ஹிந்தி திணிக்கவில்லை, ஹிந்தி திணிக்கிறோம் என்று திணிக்கிறார்கள் அவர்கள். அந்த வார்த்தையை எங்கேயுமே ஹிந்தி திணிக்கலை. மூன்றாவது மொழி படிப்பதுனா கூட யாரோட தாய்மொழியை படித்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது இவர்கள் சும்மா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு 2026 வீட்டுக்கு போகிறோம் என்று. அதனால் எதையெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் அது ஒரு ஆளுநர் பேச்சை நான் முழுசையாக கேட்கல. பட் பீகார் மக்கள் பாதுகாப்பாக இருக்கான்னு நீங்கள் தான் சொன்னீங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பீகார் மக்கள் பாதுகாப்பாக இல்லைன்னா சொல்லலை. பீகார் மக்களை மோசமாக பேசியது யார்? நான் இதே ரகுபதிட்ட கேட்குறேன். நீங்கள் பீகார் மக்கள் டாய்லெட் கழுவதுக்கு தான் லாய்க்கு பேசுனீங்களா இல்லையா? அறிவே இல்லாதவங்க பேசுனீங்களா இல்லையா? உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுனாங்களா இல்லையா? ஆக நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே இன்னைக்கு கல்வியை மாநில பட்டியலிருந்து போகுது, நாங்கள் இங்கே கொண்டு வருவோன்றாங்க. எப்போ போச்சு அது? இன்னைக்கு அந்த கட்சி கூட தானே கூட்டணி வைத்து கொண்டு இருக்கிறீர்கள், காங்கிரஸோட தானே. அதனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் இனிமேல் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் மக்கள் தெளிவாகி விட்டார்கள். 2026 எங்களுக்கானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.